अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதவ்ராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அதாவது ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்டு பாதுகையை துதித்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒருவாறு எடுத்துரைக்கப்படுகிறது, ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதையும் பல பல பத்ததிகளாக அமைத்து, முதல்ல பிரஸ்தாவனா பத்ததி என்று முன்னுரை, அதற்கு பிறகு சமாக்கியா பத்ததி என்று அந்த திருநாம வைபவம், அதற்கு பிறகு பிரபாவ பத்ததி என்று அதனுடைய அந்த பெருமை, பாதுகையினுடைய பெருமைகளெல்லாம் என்று அதை சொன்னார். மேலே பல பல பத்ததிகள், சமர்ப்பண பத்ததி, அதிகார பரிகிரக பத்ததி என்று இப்படியெல்லாம் பத்ததிகளை வைத்து இப்பொழுது நாம் அந்த அபிஷேக பத்ததி என்கிற ஒரு பத்ததியிலே இருக்கிற ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். அதாவது பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற நிலை, அந்த நிலையிலே பாதுகை எப்படி இருந்தது என்று அதனுடைய நுட்பங்களை தெரிவிக்கின்ற பத்ததி. அதனுடைய நிறைவு ஸ்லோகம், அதாவது அதனுடைய கடைசி ஸ்லோகம், அதுதான் இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு முதலிலே விஷயமாகிறது. இது பாதுகா சகஸ்ரத்தினுடைய 210வது ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு சிம்மாசனத்திலே எழுந்தருளியிருந்தாலும் சரி, அதே பாதுகை ராமபிரானுடைய திருவடிகளாலே மிதிக்கப்பட்டு எழுந்தருளியிருந்தாலும் சரி, அதனால் அதற்கு ஒரு பெருமையும், அதாவது ஒரு பெருமையோ சிறுமையோ நினைக்கவில்லை, எப்பொழுதும் அது ஒரே மாதிரி இருந்தது என்று அந்த ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அபிஷேச்சயது சஹா ராமஹ பதேன வா ஸ்பிருஷது பாதுகே பவதீம் அவிசேஷித மகிமாத்வம் த்வவா விசேஷஹ க்ஷமா சமேதானாம். அதாவது இந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு பாதுகை சிம்மாசனத்திலே எழுந்தருள் இருக்கிற நிலை இருக்கிறதே, அதுதான் அபிஷேச்சயது சராமஹா. சராமஹா அபிஷேச்சயது, அதாவது என்ன பண்ணினான், அந்த ராமனானவர் உன்னை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார், அதில் அது இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். அல்லது பதேனவா ஸ்பிருஷது பாதுகே பவதீம் பவதீம் பதேனவா ஸ்பிருஷது, தன்னுடைய திருவடிகளாலே உன்னை மிதித்தாலும் சரி, எப்படி பண்ணினாலும் நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால், அபிஷேஷித மகிமாத்வம், அதாவது எந்தவித வேறுபாடும் இல்லாத ஒரு பெருமையை உடையவளாய் நீ இருக்கிறாய். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். என்ன, இது ஒரு அர்த்தாந்தர நியாசம் போலே ஒரு விஷயம் சொல்லுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், க்ஷமாசமேதானாம் வவா விசேஷா, நல்ல பொறுமை உடையவர்களுக்கு எதுதான் துக்கத்தை விளைக்கும். க்ஷமாசமேதானாம், பொறுமை என்று உடையவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்பொழுதும் கலக்கமே ஏற்படாது. அதாவது பொறுமை என்கிற நல்ல குணத்தை உடையவர் இருந்தால், அவரை யாராவது கொண்டாடினாலும் சரி, அவரை யாராவது வைதாலும் சரி, அதனால் அவர்களுக்கு
மனசு கலங்கவே கலங்காது. அதுதான் இந்த இடத்துல விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பாதுகை பட்டாபிஷேகத்தில் இருந்தாலும் சரி, ராமபிரானுடைய திருவடிகளாலே மிதிக்கப்பட்டாலும் சரி, எதையும் ஒரு பொருளாக அது நினைக்காமல் பொறுமையோடு இருந்தது என்று இதுதான் இந்த விஷயத்திலே, இந்த பாதுகை விஷயத்திலே சொல்லப்படுகிறது. இதை இரண்டு விதமாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது என்ன, பட்டாபிஷேகத்திலே இருப்பது உயர்ந்தது, காலாலே மிதிக்கப்படுவது தாழ்ந்தது என்று நினையாமல் எப்பொழுதும் சமமாக இருந்தது என்று அப்படியும் நினைக்கலாம். அல்லது இதை மாற்றியும் நினைக்கலாம். என்ன நினைத்தல் என்னால், ராமபிரானுடைய திருவடிகளோடு கீழே அதை பற்றி பல விஷயங்களிலே சொல்லுகிற பொழுது, அந்த மென்மையான திருவடிகளை பிரிதல் என்கிறது ஒரு பெரிய தபஸ் இல்லையா? 14 ஆண்டுகள் விரதம் இருந்தது இந்த பாதுகை என்றெல்லாம் ஒரு ஸ்லோகத்திலே தெரிவித்தார் என்று நாம் பார்த்தோம். இப்படி 14 ஆண்டுகள் ராமபிரானுடைய திருவடிகளை பிரிந்து விரதம் இருக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டமான காரியத்தை செய்தாலும் சரி, அல்லது ராமபிரானுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் கூடியிருந்து சுகத்தை அனுபவித்தாலும் சரி, அது எதையும் ரெண்டும் ஒன்றாக நினைத்தது என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். அதாவது சாமான்யமாக நம்முடைய திருஷ்டியிலே பார்த்தால் என்ன, நம்முடைய பார்வையிலே பார்த்தால் சிம்மாசனத்திலே இருந்தால் சந்தோஷம், ராமனுடைய காலிலே மிதிக்கப்பட்டால் இது துக்கம். ஆனால் இரண்டையும் ஒன்றாக பார்த்தது பாதுகை என்று அப்படி ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அப்படி கொள்ளாமல் ராமனுடைய திருவடிகளிலே இருந்தால் சந்தோஷம், ராமனை விட்டு பிரியாமல் இருக்கிறது சந்தோஷம் இல்லையே. தொயா சக சஸ்வர்கா என்று சொல்லப்பட்டபடி ராமனுடைய திருவடிகளோடு இருப்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அது சந்தோஷம். ஆனால் நிறையோ எஸ்தொயா வினா என்று ராமனை விட்டு பிரிந்திருப்பது எது துக்கம். உண்மையாக பார்த்தால் இந்த சிம்மாசனத்திலே வீற்றிருத்தல் என்கிறது சந்தோஷமான காரியமா? சொல்ல போனால் ராஜ்ய பாரத்தை எல்லாம் வகிக்கணும் என்று சொன்னால் அது என்ன சொல்லுவா, ஒரு முள் பதிந்த ஆசனம் என்று சொல்லுவார்கள், இந்த முள்படுக்கை என்று சொல்லுவார்கள். அதுல போய் 14 வருஷம் ராமனை பிரிந்திருந்தது. உண்மையிலே பார்த்தால் எப்படி இருக்க வேண்டும், ராமனோடு கூடியிருந்த காலத்திலே சந்தோஷமும், ராமனை விட்டு பிரிந்திருந்த காலத்திலே துக்கமுமாயிருக்க வேணும். ஆனால் இந்த பாதுகை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ரெண்டு சமயத்திலையும் ஒரே மாதிரி இருந்தது என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். அதனால என்ன, இதை எப்படி சொல்றது என்னால், இதை நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு பொருத்தி பார்க்கிற பொழுது என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது என்று நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுக்கு பொருத்தி பார்க்கிற பொழுது இதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறது என்று நாம் பார்த்தால், ஆழ்வார்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், முனியாறு துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் என்று அது திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதியிலே அருளி செய்த விஷயம்தான் அது. களிப்பங் கவர்வு மத்து என்று, களிப்பு கவர்வு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல நிலையான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அடையாளம் இந்த பாதுகைக்கு இருந்தது என்கிற அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே இப்படி காட்டுகிறார் என்று சொல்லணும். அதாவது நல்ல ஆச்சாரியர்கள் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள். தங்களுக்கு பெரிய பெருமை வந்தால் அதனால் நமக்கு பெருமை வந்து விட்டது என்று அகங்காரம் கொள்வதோ, அல்லது ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் ஐயோ இப்படியெல்லாம் ஏற்பட்டு விட்டதே என்று இடிந்து போவதோ கிடையாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார்கள். இங்க பாதுகை அப்படி இருந்தது என்றது சுகப்பட்ட காலத்திலேயும் துக்கப்பட்ட காலத்திலேயும். அது சுகப்பட்ட காலம் எது என்பதில் வேணுமானால் கருத்து வேற்றுமை இருக்கலாம். நம்முடைய பார்வையில பார்த்தால் சிம்மாசனத்தில் இருக்கிறது சுகப்படுகிற காலம், ராமபிரானுடைய திருவடிகளாலே மிதிக்கப்படுவது துக்கப்படுகிற காலம். ஆனால் பாதுகையினுடைய பார்வையிலே பார்த்தால் சிம்மாசனத்தில் இருப்பதுதான் துக்கம், ராமபிரானை பிரிந்திருக்க வேணுமே. ஆனால் ராமபிரானுடைய திருவடிகளோடு சேர்ந்திருப்பது அது சுகம் என்ன. அப்படி பார்த்தாலும் இது இரண்டு விதமாகவும் கொள்ளலாம் என்று இந்த அற்புதமான ஸ்லோகத்திலே இப்படிப்பட்ட பொருள்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த 210வது ஸ்லோகத்தோடு இந்த அபிஷேக பத்ததி என்கிற இந்த பத்ததி நிறைவு பெறுகிறது. அடுத்தபடியாக நிர்யாதன பத்ததி என்கிறது அடுத்த பத்ததி. இந்த நிர்யாதன பத்ததி என்னால் என்ன, இப்போ நாம் கீழே சொன்னமோ இல்லையோ, சிம்மாசனத்திலே இருந்த காலம் அதிலிருந்து விடுபட்டு மறுபடியும் ராமபிரானுடைய திருவடிகளிலே போய் சேருகிற காலம். அதாவது பரதாழ்வான் 14 ஆண்டுகள் கழித்து அந்த ராமபிரான் அயோத்திக்கு திரும்பி வந்த உடனே அந்த பாதுகையை கொண்டு போய் ராமபிரானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து விடுகிறான். அப்படி இருந்த காலம்
என்று ஒன்று உண்டல்லவா, அந்த காலத்தை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். அதுதான் இதுதான் நிர்யாத்தன பத்ததி. அப்பொழுது அந்த பாதுகை எப்படி இருந்தது என்பதை தெரிவிப்பதுதான் இந்த பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் நமக்கு காட்டுகின்றன. அதிலே முதல் ஸ்லோகம், அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்போ ராமனுடைய அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணின ஒரு நாளை விட மிக சிறந்த நாளாக எது இருந்ததுன்னு கேட்டா, மறுபடியும் ராமபிரானுடைய திருவடியிலே போய் சேர்ந்த நாள். அந்த பாதுகையை ராமபிரானிடத்திலே கொண்டு போய் சேர்த்தானே, அந்த நாள் இன்னும் உயர்ந்ததாக இருந்தது என்று அருளி செய்கிறார். இது கிட்டத்தட்ட நாம் கீழ் ஸ்லோகத்திலேயே அனுபவித்த அர்த்தத்தினுடைய தொடர்ச்சியாக கூட கொள்ளலாம். அதாவது பட்டாபிஷேகம் பண்ணின நாள் என்கிறது பாதுகையினுடைய பார்வையில பார்க்கிற பொழுது நான் என்ன தெரிவித்தேன், அது துக்கமான நாள் தான் உண்மையிலே பார்த்தால். ஏன்னா ராமபிரானுடைய திருவடிகளை பிரிந்திருக்கணுமே. ஆனால் இப்பொழுது மறுபடியும் ராமபிரானுடைய திருவடியிலே சேர்கிற பொழுது அந்த பாதுகைக்கு அளவற்ற சந்தோஷம் தானே ஏற்படும். அதனால இந்த நாளை விட அந்த நாள், அதாவது பிரிந்திருந்த நாளை விட கூடுகின்ற நாள் உயர்ந்தது என்கிறதை சொல்லவும் வேணுமோ என்கிறது போல இந்த ஸ்லோகத்திலே நாம் அர்த்தம் கொள்ளலாம். அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். அபிஷேகோத்சவாத் தஸ்மாத் யஸ்யா நிர்யாதனோத்சவஹ அத்யரிச்யத தாம் வந்தே பவ்யாம் பரத தேவதாம். அபிஷேகோத்சவாத், அபிஷேகோத்சவம், அபிஷேகோத்சவம் என்னாலன்னா ராமபிரானிடத்திலிருந்து பாதுகையை பெற்றுக்கொண்டு வந்து பட்டாபிஷேகம் செய்தானே, அந்த நாள் தான் அபிஷேகோத்சவம். அதை காட்டிலும் தஸ்மாத் யஸ்யா நிர்யாதனோத்சவஹ, நிர்யாதனோத்சவம் என்னால் என்ன, மறுபடியும் அந்த ராமபிரானுடைய திருவடிகளிலே கொண்டு போய் சமர்ப்பித்த உற்சவம். அது எப்படிப்பட்டது என்று பார்த்தால் அது உயர்ந்ததாய் இருந்தது. அபிஷேகோத்சவாத் தஸ்மாத் நிர்யாதனோத்சவஹ அத்யரிச்யத, அத்யரிச்யத என்னால் மிகவும் உயர்ந்ததாய் இருந்தது. அப்படிப்பட்ட தாம் பாதுகாம் வந்தே, பரத தேவதாம் பாதுகாம் வந்தே, அப்படிப்பட்ட பவ்யாம் பரத தேவதாம் பாதுகாம் வந்தே என்கிறார். அப்படிப்பட்ட அந்த பாதுகையை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். அதாவது அப்படிப்பட்ட பாதுகை, அதை நான் வணங்குகிறேன் சொன்னதுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த இடத்துல பவ்யாம் பாதுகாம் என்று, அதாவது ராமபிரானுக்கு மிகவும் பவ்யமாயிருக்கிறதும் பரதனுக்கு ஆராதிக்க தகுந்ததுமாயிருந்ததுமான அந்த பாதுகையை நான் சேவிக்கிறேன். இதில் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன என்னால், பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து அன்னைக்கு பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணின அன்னைக்கு அது பெரிய மகோத்சவமாக இருந்தது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் 14 வருடம் முடிந்து வனவாசத்தை முடித்து கொண்டு அயோத்திக்கு எழுந்தருளின பொழுது மறுபடியும் பாதுகை அவரிடத்தில் சமர்ப்பித்தான் அல்லவா, அந்த உற்சவம் எப்படி இருந்ததுன்னா இந்த பட்டாபிஷேக மகோத்சவத்தை காட்டிலும் இது உயர்ந்ததாக இருந்தது என்று சொல்றார். என்ன காரணம் என்று பார்த்தால், சிம்மாசனத்திலே இருத்தல் என்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. இப்பொழுது ராமபிரானுடைய திருவடியை சேர்ந்த உடனே பாதுகைக்கு இன்னும் மகிழ்ச்சித்தானே, அதனால அதைத்தான் சொல்லுகிறார் என்றும் கூட நாம் இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம் கொள்ளலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.